செப்பு தகு புகழ் தில்லைப்பதியில் செழுமறையோர் செப்ப தகு புகழ் தில்லைப்பதியில் செழுமறையோர் ஒப்ப புவனங்கள் முன்றினும் உம்பரின் ஊரறித்த அப்பற்கு அமுத திருநடற்கு அந்திப்பிரை அணிந்த துப்பர்க்கு உரிமை தொழில் புரிவோர் தமை சொல்லுதுமே என்று அந்தாதியிலே திருத்தொண்ட திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பி தில்லைவாழந்தனர்களை கொண்டாடி மகிழ்கின்றார். சேக்கிழார் பெருமான் பின்னர் பெரிய புராணம் எழுதுவதற்கு இவருடைய பாடல்களே உத்வேகத்தை தந்தன என்றால் அவருடைய பெருமையை என்னென்று சொல்வது? அனைத்திற்கும் அவருடைய கணபதி உபாசனையே காரணம். இவர் சுந்தரர் மூர்த்தி நாயனார் விஷயமாக கூறும்பொழுது தொழுதும் வணங்கியும் மாலையன் தேடரும் ஜோதி சென்று அங்கெழுதும் தமிழ் பழவாவனங்காட்டியனங்குடி முழுதும் அடிமை வந்தாட்செய்யன பெற்றவன் முரல் தேன் ஒழுகும் மலரின் நற்றொரு நம்பியான் நம்பியாரூரனேயே நம்பியாரூரனே. தொழுதல் என்றதால் கும்பிடுதல், வணங்கல் என்றால் நிலம் தாழ்ந்து விழுந்து வணங்குதல், வணங்கியும் அடையும் அடை சோதி என்று கூறுதல் இங்கு அழகுக்கு அழகு சேர்க்கின்றது. முரல் அதற்கு என்றால் வண்டு எனும் எழுவாய் வருவிக்க ஒழுகும். ஒழுகுதல் என்றால் ஒழுகுதற்கு முதலாகிய மலர், அதாவது தாமரை மலர், தார்மாலை அணிந்த அந்த சுந்தரமூர்த்தி என்று அழகாக வர்ணித்த அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் உயர்ந்ததான சரித்திரத்தை நாம் அனுபவித்து வருகின்றோம். தத்வாரா என்னவரும் உயர்ந்த சிவபக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பெரும் அவாவிலே முயற்சியை நாம் செய்து வருகின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கை விசித்திரமானது. இவர் சிவனுரை அனைத்து திருத்தலங்களையும் கண்டு தரிசித்து தன் பதிகங்களால் கொண்டாடி மகிழ்கின்றார். கோட்புலி நாயனார் வேண்டுதற்கு இணங்க நாட்டியத்தான்குடி வந்து சேர்ந்து அங்கு இவ்வாறு சில காலம் நாட்டியத்தான்குடியிலே தங்கியிருந்து தெல்லை வந்தருளும் என்று இறைவன் ஆணையை சேர்மையை வகுத்து அங்கிருந்து பல்வேறு திருத்தலங்களை கண்டவண்ணம் செல்கின்றார். திருப்பனையூர், அங்கே சிவபெருமான் கூத்தாடும் கோலத்தோடு காட்சி தருவதை கண்டு மகிழ்ந்தார். பதிகமோதி விடை பெற்றார். மீண்டும் நன்னிலம், திருவீழி மிழலை, திருவாஞ்சியம், அரிசிக்கரை புத்தூர், நரையூர் சித்தீசம், திருவாவடுதுறை, திருவிடைமருதூர், திருநாகேஸ்வரம், சிவபுரம், திருக்கலையநல்லூர், கும்பகோணம், திருவலஞ்சுழி, திருநல்லூர், திருச்சோற்றுத்துறை, திருக்கண்டியூர், திருவையாறு என பல்வேறு சிவஸ்தங்களை இவர் வந்து தரிசித்த வண்ணம் இருந்தார். திருவையாறிலே பஞ்சநதீஸ்வரரை காண வெகு அவலோடு வந்தார். அறம் வளர்த்த நாயகி உடனாய பஞ்சநதி ஓடுகின்ற திருத்தலத்தை வந்து அடைந்தார். அங்கு ஓர் விசித்திரம். சென்றாலும் பல்லாயிரம் பக்தர்கள் புடைசூழ, தொண்டர்கள் புடைசூழ ராஜாதி ராஜனாக தான் இறை தொண்டை செய்த வண்ணம் இருந்தார். செல்லும் இடங்களெல்லாம் ஞான சம்பந்தமூர்த்தியும் அப்பரும் செய்த உயர்ந்த தொண்டினை கொண்டாடி மகிழ்ந்து சில இடங்களிலே அவ்விடத்திலே காலை வைக்கவும் அஞ்சினார். இவ்விடம் வந்தார். திரு ஐயாரப்பன் அறம் வளர்த்த நாயகுடன் உடனாய உயர்ந்த சிவக்ஷேத்திரம் பஞ்சநதீசம், இறைவன் பஞ்சநதீசர் என்று வழங்கப்படுகின்றார். மிகவும் புராதனமான சிவஸ்தலம். இங்கு வரும் பொழுது அடைமழை, பெரும் வெள்ளம், பஞ்சநதி கூடுகின்ற இடம். திரு ஐயாறிலே ஐயாரப்பனை காண இயலாது இப்பக்கம் நின்றிருந்தார். சுவாமி எவ்வாறு வழிவிடப் போகின்றான் என்று ஒரு எண்ணம். அடியார்கள் பத்திரமாக அந்த பக்கம் செல்ல வேண்டுமே என்று ஒரு கவலை. எதற்கும் இறைவன் தானே தீர்வு தர வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான சிந்தனையிலே தைரியமாக இக்கரையிலே 4 யானை அளவு உயர்ந்த மட்டத்திலே பெரும் மழை, அது இறைவனை காண ஒட்டாது செய்கின்றது. பெரும் வெள்ளக்காடென எங்கும் சூழ்ந்திருக்கின்றது. நடுவிலே சுந்தரமூர்த்தி
தன்னுடைய உயர்ந்த பரிவாரத்தோடு வந்திருக்கின்றார். இறைவனை பாடுகின்றார். பரிவும் பரிசொன்று அறியேன் நாயான் பண்டே உம்மை பயிலாதே நிரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் கரவில் அருவி கமுகுன்ன தெங்க குலைக்குள் கருப்பாலை அரவம் திரைக்கா விரிகோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கரவையில் அருவி கமுகு உண்ண பெரும் வெள்ளக்காடு என்று அனைத்து இடங்களையும் அணை அரவணைத்துக் கொண்டு செல்கின்ற நிலையிலே நான் என் செய்வேன் இறைவா ஐயாரப்பா என்று புலம்புகின்றார். எங்கே போவேனாயிடினும் அங்கே வந்தென் மனத்தீராய் சங்கையொன்றும் இன்றியே தலை நாள் கடை நாள் ஒக்கவே கங்கை சடை மேற்கரந்தானே கலைமான் மறியும் கனல் மழுவும் தங்கும் திரைக்காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்று பாடி பரவி அங்கிருந்து பல்வேறு சிவஸ்தானங்களை தரிசித்த வண்ணம் இருந்தார். அங்கிருந்து கிளம்பி திருமழப்பாடி வந்து அடைகின்றார். திருமழப்பாடி என்ற சிவக்ஷேத்திரத்தை என்னை பாட மறந்தனையோ என்று கனவிலே வந்து சொன்னார் இறைவன். அவருடைய ஆணையை சிறமேல் மதித்து அங்கிருந்து திரு வைத்தியநாத சுவாமி உரைகின்ற அரியலூர் மாவட்டத்திலே அமைந்துள்ள திருக்கோவிலை நம்பியாரூராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலிருந்து புறப்பட்டு நன்னிலம், திருவாஞ்சியம், ஆவடுதுறை, நாகேஸ்வரம், கண்டியூர் போன்ற சிவஸ்தலங்களை தரிசித்து பஞ்சநதீஸ்வரரை தரிசித்து அன்றிரவு அங்கு தங்கியிருக்கையிலே கனவிலே மழப்பாடிக்கு வருவதற்கு மருந்தனையோ என்று இறைவன் கூறிட அன்று காவிரியின் வடகடையை சென்றடைந்து திருமழப்பாடி ஈசனை பாடி மகிழ்கின்றார். பொன்னார் மேனியன்னே புலித்தோலை அறக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே உன்னையல்லால் இனி யாரை நினைப்பேன், யாரை தொழுவேன், யாரை பாடுவேன். பண்டே நின்னடியேன் அடியாரடியார்கட்கெல்லாம் தொண்டே போன்றொழிந்தேன் தொடராமை துரியறுத்தேன் வந்தார் பூம்பொழில் சூழ் மழப்பாடியுள் மாணிக்கமே அண்டா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே பொன்னார் மேனியனே என்று இறைவனை பாடி பயின்று இறைவிடம் பிரியாவிடை சென்று பெற்று திருக்காலத்தி பர்யந்தம் சென்று தொண்டை நாட்டில் உள்ள சிவஸ்தலங்களை எல்லாம் தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலிலே திருக்கச்சூர் வந்தடைந்தார் என்ற வரைக்கும் நாம் அவருடைய திருவரலாற்றினை அனுபவித்து வந்தோம். இதுதான சிவனுரை திருத்தலங்கள். அவற்றிலே தொண்டை நாட்டை அலங்கரிக்கும் திருவொற்றியூர் என்கின்ற திருத்தலத்தில் நாம் காண இருக்கின்றோம்.
இத்திருத்தலம் தன்னிலே சுந்தரருக்காக இறைவன் பல்வேறு லீலைகளை செய்தான். இறைவன் பெயர் ஆதிபுரீஸ்வரர் புற்றிடம் கொண்டான் படம்பக்கநாதர் என்றும், இறைவியார் திரிபுர சுந்தரி, வடிவுடையம்மை, வடிவுடை மாணிக்கம் என்றும் அழைக்கப்பெறும் திருத்தலம் மகிழமரம் ஸ்தலபட்சமாக இருக்கின்றது. பிரம்மதீர்த்தம், நந்தி தீர்த்தம் உடையது. இத்தலத்திலே ஒரு காலத்திலே பூமியில் பிரளயம் ஏற்பட புதிய உலகம் படைக்க பிரம்மா வழிபட்ட போது சிவபெருமான் தனது சக்தியினாலே வெப்பத்தை உண்டாக்கி பிரளய நீரை ஒற்றி எடுத்தபடியாலே திரு ஒற்றி ஊர் என்று இத்தலத்திற்கு காரணப்பெயர் ஏற்பட்டது. அதனால் இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றான். உபமன்ய முனிவரிடம் சிவதீட்சை பெற்று தம்மை வழிபட்ட வாசுகியை தன் திருமேனியிலேயே ஐக்கியம் கொண்டபடியாலே படம்பக்கநாதர் என்ற நாமத்தையும் இறைவன் பெற்றான். அச்சுவடு இன்றும் திருமேனியிலே காணப்படுகின்றது. ஒரு காலத்திலே திருத்தலங்கள் எல்லாவற்றுக்கும் வரி விதித்தான் ஒரு அரசன். அதிலே திருவொற்றியூர் தவிர என்ற ஒரு வாக்கியம் இருந்தபடியால் திருவொற்றியூருக்கு ஒரு ஏற்றம் தந்தான். அவ்வாறு இங்கு வசித்த இளையலேசங்கர் என்ற மன்னனுக்கு கொடுப்பதற்காக மாணிக்க நகைகளை வைத்திருந்தார். அச்சமயம் காசியிலிருந்து வந்த சிவபக்தர்கள் இருவருக்கு அதை கொடுத்து விட்டார். மன்னன் கேட்டபோது செய்வது தெரியாது கைக்க சிவபெருமானியே அந்த மாணிக்கத்தை மீண்டும் தந்தருளி இவருடைய மானத்தை காப்பாற்றியபடியால் மாணிக்க தியாகர் என்ற ஒரு நாமம் ஏற்பட்டது. இந்த உயர்ந்ததான திருத்தலத்திற்கு இறைவனை கண்டார் சுந்தர பெருமான். அப்பொழுது இறைவனின் உயர்ந்ததான அந்த சாநித்திய விசேஷத்திலே தன்னை மறந்தார். இறைவனை பாடலானார். அழுக்குமை கோடுன்றீருவடி அடைந்தேன், அதுவும் நான் பட பாலத்து ஒன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் வழுக்கே வீழினும் திருப்பெயர் மற்று நானறியேன் மறுமாற்றம் ஒழுக்க எங்களுக்கொரு மருந்துரையாய் ஒற்றியூரேனும் உறைவானே ஒற்றியூரேனும் உறைவானே என்று பாடி பரவி பகுகாலம் இங்கே தங்கிவிட்டார். முன்பொரு காலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்திலே இரு சிவ செடியர்களுக்கு அவர்பால் ஆசைப்பட்டு காதல் வயப்பட்டு இவர்களை மணந்தால் என்ன என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கையிலே இவ்வாறு எண்ணம் இங்கு கூடாது என்று இறைவன் சுந்தரமூர்த்தியான ஆளாள சுந்தரரான அவரையும் அந்த இரு செடிகளையும் பூகுலோகத்தில் சென்று பிறந்து காமத்தை தொய்த்து பற்றற்றவர்களால் மீண்டும் வந்து சேர்வீர்கள் என்று ஆணையிட்டான். அவ்வாறு அந்த சிவச்செடியர்களுள் ஒருவர் அனிந்திதை என்பார். அவர் ஒற்றியூருக்கு அடுத்த ஞாயிறு என்கின்ற திருத்தலத்திலே அந்த பாஸ்கர கஷேத்திரத்திலே வாழ்ந்து வந்தார். வேளாளர் குலத்திலே சிறந்தோங்கிய ஞாயிற்றுக்கிழவார் என்று பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற ஒருவருக்கு புத்திரியாக அவதரித்தார். சங்கிலியார் என்ற பெயர் பெற்றார். உமாதேவியாருடைய திருவடிகளிலே அனன்யமான பக்தி கொண்டு ஒழுகி அவர் சிவத்தொண்டாற்று செய்து வந்தார். அவர் பெரும்பை பருவம் அடைந்தாள். தந்தையாகிய ஞாயிற்றுக்கிழவர் தன் மனைவியாரை நோக்கி, நம் புத்திரி பூவுலகத்திலே பெண்கள் எல்லாரிலும் பார்க்க மிகவும் சௌந்தரியம் மிக்கவளாகவும் வளர்ப்பு மிக்கவளாகவும் குணத்திலும் ஒரு உயர்நிலையை பெற்றவளாக சிவபக்தி பெற்றவளாக வடிவுடைய அம்மையின் திருவடிவாரத்திலே அனவரதம் திருத்தொண்டு செய்த வண்ணம் இருக்கிறாள். இந்த உரிய காலத்திலே இவளை விவாகம் செய்து கொடுக்க வேண்டியது நம் கடமை, என் செய்வோம் என்று சொல்ல மனைவியார் அது இவர்கள் இருவரும் பேசக்கண்ட சங்கிலியார், அம்மா இது நீங்கள் பேச வேண்டிய வார்த்தை அல்ல, இது பொருத்தமான வார்த்தை என்று நானோ நமது கடவுளாகிய பரமசிவனையே விவாகம் செய்து கொடும், இறைவனுக்கே நான் நாட்பட்டு வாழ்வேன், மற்றொருவருக்கு உரியேன் அல்லேன் என்று கூற திகைத்தனர் பெற்றோர்கள். இவள் என்ன அருவி மயங்கி நம்மை சோதிக்கின்றாளா என்றெல்லாம் என்ன ஆகிவிட்டனர்.
அப்பொழுது அவர்கள் இருவரும் படம்பக்கநாதரையும் வடிவுடையம்மனையும் வந்து தரிசித்து, இறைவா, என் குழவிக்கேற்ற நல்ல ஒரு மகப்பிள்ளையை தாங்கள் காட்டித்தர வேண்டும் என்று இழந்தாழ விழுந்து வணங்கினர். பல்வேறு தொண்டு செய்த வண்ணம் இருந்தார் ஞாயிறு சங்கிலியார். ஒரு நாள் சங்கிலியார் சொன்ன வார்த்தையை கேட்டதிலிருந்தே பெற்றோர்கள் மிகவும் வருத்தமுற்றனர். இனிமேல் திருவொற்றியூரை அடைந்து திருவருளுக்கு செல்வேன் என்று அவள் கூறிய விஷயத்தை மனதிலே வாங்கிக் கொண்டு அவள் விருப்பப்படியே அவளை திருவொற்றியூரிலே வாழும்படி பணித்தார். அது மட்டுமல்ல, அந்நாட்களிலே குலத்துக்கு ஒப்பாகிய நற்குலத்தில் தோன்றிய ஒருவனை தாய் தந்தையர் தேர்ந்தெடுத்து அவர்களை இருவரையும் சந்திக்க வைத்து அவர்களுடைய மன ஒப்பத்தோடு திருமணம் செய்த வண்ணம் இருந்தபடி இருக்க, இவளோ நான் சிவபுண்ணியம் சேர்க்க வேண்டும் என்று திருவொற்றியூரிலே கொண்டு போய் விடுங்கள் என்று பிரார்த்திக்க, சரி, நீ திருவொற்றியூரில் இருந்து கன்னிமாடத்திலிருந்து சிவத்தொழில் செய்து வா, நானும் நல்ல மகப்பிள்ளையாக பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், இறைவன் திருவருள் இருந்தால் என்று அவரும் கூற, சரி, விட்டது போதும் என்று அவர்கள் தனது தோழியாரோடு சங்கிலியார் திருவொற்றியூர் கன்னிமாடத்திலே இருந்து கொண்டு சிவத்தொண்டாற்றி மன்றம் இருந்தார். உழவாரப்படி செய்வார், புஷ்பங்களை எல்லாம் கட்டி கொடுப்பால், தன்னுடைய 2 கண்களிலிருந்தும் சோகபாஷ்கம் பொரிய, இறைவா, மானுட வாழ்விற்காகவா நான் வாழ்ந்தேன், மானுட சுகத்திற்காகவா நான் அல்லல் பட வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ளலாகதா என்றெல்லாம் கெஞ்சினார். திருக்கரண சுத்தியோடு தினமும் அனுதினம் பஞ்ச உஷத்காலத்திலே இறைவன் திருக்கதவம் காப்பிடிக்கும் அச்சமயத்திலே சென்று விடுவார். தானே உழவாரப்படி செய்வார், பெருக்குவார், அழகிடுவார், மெழுகுவார், கோலமிடுவார். பின்னர் சுவாமிக்கு நீர் சேர்ந்து தருவார், புஷ்பங்களை எல்லாம் பறித்து வருவார். தன் சரீர வருத்தம் பாராது பூக்கொட்டு மண்டபத்திலேயே திரை போட்டு இருக்கின்ற ஒரு இடத்திலே போய் புஷ்பமாலிக்கு புஷ்பத்தை கட்டி சுவாமிக்கு சாத்தும்படி கொண்டு போய் கொடுத்து வருவார். இவ்வாறு அவரும் இக்கோவிலுக்கு வந்து சில வருடங்கள் ஆகிவிட்டன. இவ்வாறு இருக்குங்கால் ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கோவிலே போய் சுவாமியை தரிசிக்கும்படி தன் அடியார் புடைசூழ பல்வேறு திருத்தொண்டர்கள் பார்ப்பவராகி மேலத்தாளத்தோடு புஷ்பமண்டலத்திலே போனார். போன பொழுது யாதிர்ச்சிகமாக அத்திரையை நீக்கி பரமசிவனுக்கு சாத்தும்படியாக தாம் கட்டிய பூமாலைகளை அவரிடம் தந்துவிட்டு சங்கிலியார் விதி மீறாது அந்த திரையை மீண்டும் சாத்தி கொண்டு விட்டார். புஷ்பமண்டலத்திலே ஒரு பெண், அவள் ஒரு கணம் அத்திரையை விலக்கினாள். ஐயா, இதை இறைவனுக்கு சாத்துங்கள் என்றால், அடுத்த கணம் திரையை மூடிக்கொண்டு விட்டாளே என்றெல்லாம் எண்ண ஓட்டத்தோடையே சுவாமியை சென்று தரிசிக்க சென்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அங்கே திருவொற்றியூரிலே இறைவன் தன் வாசக கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தொண்டாற்றி வர நிதமும் பாடுவான். பாட்டும் பாடி பரவி திரிவாரிட்டும் வினைகள் திருப்பார் கோவில் காட்டும் கலமும் திமிலங்கரைக்க ஓட்டும் திரைவாயொற்றியூரே பவளக்கணிவாய் பாவை பங்கன் கவளக்களிற்றின் விரிவை போர்த்தான் தவளும் மதிஷர் சடையார்க்கிடம்போருகளும் திரைவாய் ஒற்றியூரே என்று அவர் பாடிய வண்ணம் இருக்க, யார் இது இவ்வாறு ஆச்சரியமாக ஒரு தீங்குரலிலே பாடுவது யார் என்று விசாரிக்கும்படி சங்கிலியார் தனது தோழியை அனுப்பினார். அப்பொழுது அவர் கண்டு சுந்தரமூர்த்தி அடியாரின் பெருமைகளை எல்லாம் கேட்டுணர்ந்து அவ்வனைத்தையும் சங்கிலி நாச்சியாரிடம் வந்து கூறினார். கனிமாடத்திலே அவர் இருக்க அன்று அவள் சிவன் முன்பு நின்று கொண்டு தன்னை மறந்து பிரார்த்திக்கும் வேளையிலே யாதிர்ச்சிகமாக ஒரு நாள் அஸ்தமன காலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கு கண்டார். அவரிடம் தன் வயமிழந்தார். இவ்வுலகத்திலே உள்ளவர்கள் எவரேனும் செய்யக்கூடாத பெருந்தவத்தை செய்கின்ற உத்தமையாகிய சங்கிலியை உமக்கு தருவோம் என்று படம்பக்கநாதர் வார்த்தை தந்தார். நீ கவலையை ஒழியப்பா என்று கூறி திருவாயை மறந்தருள, அச்சமயத்திலே கன்னிமாடத்திலே நிதிரை செய்கின்ற சங்கிலியாருக்கு சொப்னத்திலே பரமசிவனார் தோன்றினார். சங்கிலியார் அச்சொப்பனத்திலேயே கீழே விழுந்து நமஸ்கரித்து, சுவாமி, அடியேன் உய்யும்படி வந்தீர். பூர்வ ஜன்மத்திலே என்ன தவன்தான் செய்தேனோ என்று அறியாது நமஸ்கரிக்க, சங்கிலி அம்மா,
அம்மையே, நம்மிடத்திலே மிகுந்த பக்தியுடையவன் திருவெண்ணூரிலே சமஸ்தரம் அறியும்படி நம்மாலே தடுத்தாட்கொள்ளப்பட்ட என்னுடைய தோழனாகிய வன்தொண்டன் சுந்தரன் தனக்கு மனைவியாக உன்னை தரும்பொட்டு என்னை பிரார்த்தித்தான். நீயும் மகிழ்ச்சியோடு அதற்கு உடன்படு என்று கூற சுவாமி மீண்டும் நமஸ்கரித்தாள். சுவாமி, அடியேன் தேவருடைய ஆக்ஞையை தலைமேற்கொண்டேன். நீர் என்ன செய்தாலும் அதை அவ்வாறே தட்டாமல் செய்வேன். தேவர் சொல்லியபடியே அந்த நாயனாருக்கு நான் மணியாவதற்கு உரியேன். ஆனாலும் திருவாரூரின் இடத்திலே மிகுந்த சந்தோஷத்து வசிக்கின்றவர் தாங்கள் திருவுள்ளம் கொண்டபடியால் நான் அதற்கு சம்மதம் செய்கின்றேன் என்று கூற, பெண்ணே, அந்த சுந்தரன் உன்னை பிரிந்து போகேன் என்று மீண்டும் அவருடைய சொப்னத்திலே வந்து கூறுவான். உன்னை பிரிந்து செல்லேன் என்று சபதம் செய்து கொடுத்தால் அவன் உடன் கொள்வாள் என்று கூறிவிடுவேன். இனி உனக்கு நாம் வேற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, இந்த விஷயத்தை சுந்தரிடம் கூற, சுந்தரர் அதற்கு இசைந்தார். திருமணத்திற்கும் ஏற்பாடு செய்தான். அன்று இரவு சுந்தரமூர்த்தியின் நாயனார், இக்கடவுளுக்கு பிற தலங்களையும் சென்று வணங்க விரும்பும் அடியேனுக்கு இது விலக்காகும் என்று நினைத்து, சுவாமி, சங்கிலிக்கு நான் உன்னை பிரியேன் என்று சபதம் செய்து கொடுக்கும்படி அவள் கேட்க, அடியேன் தேவருடைய ஆலயத்துக்கு வந்தால் அக்கணம் தாங்கள் அவ்வாலயத்தை விட்டு திருமகிழ்வு மரத்தின் கீழ் இருந்தருள வேண்டும். நானும் இந்த மூலமூர்த்தியிடம் சத்தியம் செய்து தருகின்றேன். என் வாக்கு பொய்யாகாது, என் தவமும் பொய்யாகாது. நானும் புவிமிசை விளங்குகின்ற உமது சாநித்தியம் மிக்கதான அனைத்து திருத்தலங்களையும் காண விரும்புகின்றேன். இதற்கு என் செய்வது என்று கேட்க, சரி, ஆகட்டும் அப்பா என்று இறைவன் கூறிவிட்டார். கனவிலே பரமசிவன் நடந்த அனைத்தையும் சங்கிலியாருக்கு கூறினார். அம்மா, நாளை சுந்தரன் வருவான். உனக்கு விவாகம் செய்து கொடுக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது. இந்த ஒற்றியூரிலே வணங்குகின்ற அனைத்து சிவனடியார்களும் சேர்ந்து சிவத்தொண்டர்களை சேர்த்து வைக்க இருக்கின்றனர். அன்று இரவு சொப்னத்திலே சங்கிலியார் கனவிலே தோன்றினான். இறைவன், சங்கிலி அம்மையே, வன்தொண்டன் வருகின்றான். நாளை காலையிலே இருவருக்கும் எமது சாநித்தியத்திலே திருமணம் நடைபெற இருக்கின்றது. ஆனால் நீ மூலமூர்த்தியான படம்பக்கநாதராகிய சன்னதியிலே சபதம் மேற்கொள்ளும் காலத்திலே நீர் வெளியே மகிழ மரத்தடியிலே இருந்துவிடும் என்று வன்தொண்டர் கேட்டபடியால் என் நண்பனின் வாக்குக்கு கட்டுப்பட்டு நாளை உமது திருமணம் நடக்கும் வேளையிலே நான் அங்கிருப்பேன். நீ இங்கு மூலவர் முன்பு வேண்டாம். அந்த மகிழ மரத்து அடியிலே ஒரு சிறு சிவலிங்கம் இருக்கின்றது. அங்கு வாரும், அங்கு சபதம் செய்து தாரும் என்று பாட்டிவிடு. அவன் இங்கு வந்து மாட்டிவிடுவான். அப்பொழுது ஒற்றியூர் எல்லையை அவன் தாண்டாமல் இருப்பான். உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வான் என்று சிவனார் அவருக்கு எடுத்தோத அடுத்த கணம் எழுந்தார். மகான்களையோ தெய்வங்களையோ தேவர்களையோ சித்த புருஷர்களையோ கனவிலே கண்டால் வாயை கொப்பளித்து விட்டு திருநுதலிலே திருநீற்றை விஸ்தாரமாக அழகாக இட்டுக்கொண்டு இறைவனை ஸ்மரித்தவனும் இறைநாமத்தை கூறிய வண்ணம் பஞ்சாட்சரம் ஜபம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அடுத்த கணம் அவ்வாறே செய்து தன் தோழியர்கள் அனைவரையும் எழுப்பி இறைவன் செய்த லீலையை, அவன் செய்ய இருக்கும் லீலையை, அவன் கனவிலே கண்ட விஷயத்தை அனைத்தையும் கன்னிமாடத்திலே இருக்கின்ற தன் தோழியர்கள் அனைவருக்கும் அதை ஓதுவித்தார். சுந்தர பெருந்தகையார் முன்னமுருகால் திருவாரூரிலிருந்து திருநாட்டியத்தான் குடி சென்று அங்கு கொட்புலி நாயனாரோடு இருந்துவிட்டு பல்வேறு சிவஸ்தான்களை தரிசித்த வண்ணம் அப்பர் வெகுகாலம் தொண்டாற்றி வந்த திருப்புகலூர் சென்றார். அங்கு திருப்புகலூரிலேயே அவர் திருப்பணி செய்த திருக்கோவிலிலே தன் வயமிழந்து தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் என்ற திருப்பதிகம் பாடி இறைவனிடம் பொற்கோவையை வேண்டினார். இறைவனும் தந்தான். பின்னர் அங்கிருந்து கலந்து திருப்பனையூர் இவையெல்லாம் தரிசித்து கொண்டு அவர் மீண்டும் திருப்புகலூர் வந்து சேர்கின்றார். அங்கு திருப்பணிகள் நடந்த வண்ணம் இருந்தன. அதிலிருந்து 4 செங்கற்களை உயரத்துக்கு தலைக்கோஷத்துக்காக வைத்துக்கொண்டு உத்திரியத்தை அதன் மீது சாதித்து திரு பஞ்சாட்சரத்தை ஓதிய வண்ணம் உறங்கினார். இறைவா, வசந்தோத்சவ காலம் நெருங்கிவிட்டது. இன்னும் நிறைய பொன் வேண்டும். என் செய்யலாம் என்று பிரார்த்திக்க காலையிலே எழுந்து பார்த்தால் அவர் தலைக்கு வைத்திருந்த அத்தனை செங்கற்களும்
அவர் நினைத்தபடியே சொன்ன கற்களாக ஆகின்றன. இறைவனுக்கு தன் நன்றியை தெரிவித்து மீண்டும் அவரை துதித்து பின் அங்கிருந்து திருவாரூர் சென்றார். இதன் பின்னர்தான் அவர் திருவேழிமலை, திருவாஞ்சியம், அசிகரைப்புத்தூர் முதலான பல்வேறு திருத்தலங்களை கண்ட வண்ணம் கும்பகோணம் அங்கு இருக்கின்ற பல்வேறு திருத்தலங்கள், திருக்கண்டியூர், திருவையார், திருப்பூந்துருத்தி, திரு ஆலம்பொழில், பின்னர் திருமழப்பாடியவை எல்லாம் தரிசித்தார். இவ்வாறு தான் சென்ற சிவஸ்தலங்களை எல்லாம் மனதிலே எண்ணிய வண்ணம் அங்கு பரவேனாச்சாரை விட்டு வந்ததும் இங்கு சங்கிலியாரிடம் மனம் வயமிழந்ததுமாக இவ்வனைத்தையும் மனதிலே அசை போட்டார். எது எவ்வாறாயினும் புட்டிடங்கொண்ட நாதர் தன்னை கைவிட மாட்டார் என்ற தீர்ணமான ஒரு தீர்மானத்திற்கு வந்து நிம்மதியாக அன்று உறங்கினார். அன்றைய காலம் நல்லதொரு பொற்காலமாக உதித்தது. திருச்சிற்றம்பலம்.